கிறிஸ்தவத்தையும் போதனைகளையும் பிரிக்கவே முடியாது. எங்கும் போதனை, எதிலும் போதனை. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற போதனை, அது பெருசாகி அது வளர்ந்து அது வயசாகி இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பு, அது மரித்த பின்பு தான் அதுக்கு போதனை முடிகிறது. மரித்த பின்பு கூட போதனைகள் அதற்கு உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் போதனைகளை பிரிக்கவே முடியாது. இந்த போதனைகளை மக்கள் தவறாக கருதுகிறார்கள், தவறாக எண்ணுகிறார்கள். இந்த போதனைகள் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம், இந்த போதனைகள் மூலமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த போதனைகள் நம்மளை குறை சொல்கிறதுக்காக, நம்மளை பழி வாங்கிறதுக்காக, நம்மளை இழிவுபடுத்துகிறதுக்காக அவர் நம்மளை பேசுகிறாரு அப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஆமென். கைகளை ஒத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி நினைக்கிறதுனால தான் அதுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறது இல்லை. உண்மையிலேயே இந்த போதனைகளின் நோக்கம் என்ன, தேவன் இந்த போதனைகளை நமக்கு எதற்காக கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், நம்ம இன்னும் போதனைகளுக்கு நம் இதயத்தை திறந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்து நம்ம இன்னும் வளமாய் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரத்தில் 11வது வசனம் எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளுங்க. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆகையால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கொரிந்தியர் சபைக்கு போதனைகளை குறித்து தவறான எண்ணங்கள், தவறான கருத்துக்கள் இருந்தது. நான் சொன்னது மாதிரி இந்த பிரசங்கம், இந்த போதனைகள் பிரயோஜனம் இல்லாதவைகள். இந்த போதனைகள் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நம்மளை பழி வாங்கிறதுக்காக, நம்மளை குற்றப்படுத்துவதற்காக, நம்மளை இழிவுபடுத்துவதற்காக பேசப்படுகிறது. அப்படியெல்லாம் இந்த கொரிந்தியர் சபைக்குள்ளேயுமே எண்ணங்கள் இருந்தது. அதனால அவங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபையாரே, எங்க வாய் திறந்திருக்கிறது, எங்க உள்ளமும் பூரித்திருக்கிறது, உங்களோடு கூட பேச நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமடைந்திருக்கிறது, உங்களுடைய உள்ளம் நெருக்கமடைந்திருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார். அதாவது பிரசங்கத்தை குறித்து, போதனையை குறித்து தவறான கருத்துக்கள் கொரிந்தியர் சபைக்குள்ள இருந்ததுனால தங்களுடைய இருதயத்தை அடைச்சிக்கிட்டாங்க. பேசும் பொழுது அந்த வசனம் தங்களுடைய இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு தங்களுடைய செவியை, தங்களுடைய இருதயத்தை அடைச்சிக்கிட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு, உங்களுடைய உள்ளம் பூரிப்பாக வேண்டும், உங்களுடைய உள்ளம் நெருக்கம் அடைந்திருக்கிறது அப்படி சொல்றார். பூரிப்பாகுதல் அப்படின்னா மகிழ்ச்சியாகுதல், பொங்குதல். தாவீது சொல்றார்ல, என் இருதயம் நல் விசேஷத்தினாலே பொங்குகிறது, ராஜாவை குறித்து நான் பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அதுபோல
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய போதனைகளுக்கு நம்முடைய உள்ளம் திறந்திருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் பூரிப்படைய வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இதுவரைக்கும் பிரசங்கம் கேட்கும் பொழுது சந்தோஷமா கேட்டதில்லை, அப்படித்தானே? எப்பொழுது முடியும் அப்படித்தான் கேட்டிருக்கிறோம், வேண்டா வெறுப்பாக தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் இருதயம் பூரித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கேட்டதில்லை. உள்ளத்தில் நெருக்கம், வசனங்களுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறதே இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இல்லை. இந்த கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறேன் என்று. இன்னைக்கு உங்களுக்கும் பிரதர், இந்த போதனைகளை உங்களுக்கு தேவன் எதற்கு தருகிறார்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தருகிறது போல இந்த போதனைகளை உங்களுக்கு தருகிறார். பைபிள் சொல்லுகிறது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அதாவது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கு போதனை செய்வார்கள். வேற யாரும் புத்தி சொல்ல மாட்டாங்க, போதனை செய்ய மாட்டாங்க. தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு புத்தியும் போதனையும் செய்வார்கள். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு போதிக்க மாட்டாங்க. ஆசிரியர்கள் நமக்கு போதிக்க மாட்டாங்க, நண்பர்கள் நமக்கு போதிக்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய வேற மனிதர்கள் நமக்கு போதிக்க மாட்டாங்க. நமக்கு போதிக்கிறது யார் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு போதனைகளை கொடுப்பார். காரணம் என்னன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவருடைய போதனைகள் தான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிற போதனை, நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற போதனை உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை இழிவுபடுத்துவதற்காக அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் தேவனுடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பன் ஆனபடினால தான் இந்த போதனைகளை நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு போகத்தான் நாய்களுக்கு அப்பம், அப்படி சொல்றார். அதாவது பிள்ளைகளுக்கு தான் அப்பம் கொடுக்கப்படும், நாய்களுக்கு அந்த மேஜையில் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழுந்தவைகள் தான் நாய்களுக்கு. பிள்ளைகளுக்கு போகத்தான் நாய்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு முன்பாக தான் அப்பம் வைக்கப்படும். ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய போதனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார்னா நீங்கள் பிள்ளைகள். அது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அப்பம். நீங்கள் அதை பார்த்து பூரிப்பாகுங்கள். அதை பார்த்து என்ன செய்யுங்கள்? பூரிப்பாகுங்கள். எப்படி பூரிப்பாகணும் தெரியுமா? நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறீங்க, அங்கே மேரேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. மேரேஜெல்லாம் நடந்து முடிந்த பின்பு உங்களை பந்திக்கு அழைக்கிறார்கள். நீங்கள் எப்படி போவீர்கள்? எப்படி போவீங்க? அப்பாடா, எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, இனி சாப்பாடு தான், போய் ஒரு வெட்டிடுவோம் அப்படின்ட்டு போய் என்ன செஞ்சிருவீங்க? உட்காந்துருவீங்க. உங்களை அறியாமலே ஒரு இனம் புரியாத ஒரு பூரிப்பு உண்டாகுமா? இன்றைக்கி பூரி சாப்பிடலாம், இன்றைக்கி அப்பளம் சாப்பிடலாம், இன்றைக்கி பாயசம் சாப்பிடலாம். ஓ,
வெறும் சாம்பார் தானா? ஓ, சிக்கன். ஹல்லேலூயா. அந்த பந்திக்கு முன்னாடி உங்கள் உள்ள எப்படி பூரிப்படைகிறதோ அதுபோல தாங்க ஆண்டவர் நமக்கு போதனை கொடுக்கும் பொழுது அவருடைய போதனைக்கு முன்பாக நம்முடைய இருதயம் பூரிக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக நம்ம அதை எதிர்நோக்கக்கூடாது. வேண்டா வெறுப்பாக சலிப்போடு அதை பார்க்கக்கூடாது. உணவை பார்ப்பது போல நாம் பூரிப்போடு அதை பார்க்க வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது மதிய உணவிற்காக பெல் அடிப்பார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவு வேகமாய் ஓடுவார்கள். எதற்கு? வயிற்றில் பசி, இருதயத்தில் மகிழ்ச்சி. ஆமென். வயிற்றில் என்னது? பசி. இருதயத்தில் என்ன? பெல்ல அடிச்சுட்டாங்க, ஓடு. சாப்பாட்டு கூட என்ன செய்? தூக்கு. நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோடு பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுக்குற போதனையும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயம் நெருக்கம் அடையக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் உங்களுடைய உள்ளம் திறக்கப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து உங்கள் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆமென். அப்படி உண்டாகும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கைகளை ஒருத்தி சத்தத்தை ஒருத்தி ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. போதனைகள் எதற்கு என்பதை குறித்து ஒரு 5 காரியத்தை உங்களிடத்தில் நான் பேசும்படி விரும்புகிறேன். வேகமாக பேசுகிறேன். எத்தனை பேருடைய உள்ளம் இப்பொழுது பூரித்திருக்கிறது? உண்மையை சொல்லுங்களேன். இன்னும் பூரிக்கலையா? இன்னும் பூரிக்கலையா? சரி, இனிமேலாவது பூரிக்குமா? எத்தனை பேருடைய உள்ளம் பூரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் பூரிக்கும். உங்களுடைய உள்ளம் பூரிக்கும். முதலாவதாக வாசிங்க அப்போஸ்தல நடபடிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டு கேள்விப்பட்டு, நல்லா கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவனால். சத்தமாக தான் சொல்லுங்களேன், குறையுது சவுண்டு. சகோதரர்கள் சொல்லுங்களேன், அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நீங்கள் ஆண்டவருடைய போதனையை உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் உள்ளே ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நெருக்கம் அடையாமல், இடம் கொடுக்காம இராமல், ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் இடம் கொடுத்து உள்ளே ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. போதனையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறும். போதனைகள் எதற்கு? உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்றிக்கொள்வதற்கு தான். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை மாற்றிக்கொள்வதற்கு தான். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை? குடும்பங்களில் ஏன் மகிழ்ச்சி இல்லை?
அதுக்கு காரணம் பிசாசு, அதுக்கு காரணம் வியாதி. இந்த சமாரியா பட்டணத்திலே அசுத்த ஆவிகள் அநேகரை பிடித்து வைத்திருந்தன. அந்த சமாரியா பட்டணத்திலே அநேக திமிர்வாதக்காரர்கள் காணப்பட்டார்கள். தேவ வசனம் எங்கே இல்லையோ அங்கே சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கும். வேத வசனம் எங்கே இல்லையோ அங்கே சாத்தானுடைய அதிகாரம் இருக்கும். இந்த சமாரியாவில் இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதில்லை, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதல்ல. ஆனா ஆதி சபை சிதறின போது பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் நேர சமாரியாவுக்கு போகிறார். அங்கே அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்த அந்த பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கம் பிரதர், பிரசங்கம் விருதாவானது அல்ல, பிரசங்கம் பிரயோஜனமற்றது அல்ல. அது உலக பிரகாரமான வார்த்தைகள்னா அப்படி இருக்கும், பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற போதனை பிரயோஜனமற்றதாக அல்ல. அது உங்க வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறதாக இருக்கும், சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில வேதனையை கொண்டு வந்த அசுத்த ஆவிகளை துரத்துறதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில வேதனையை கொண்டு வந்த வியாதிகளை சுகமாக்குகிறதாக இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இதுவரைக்கும் பிசாசு உங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ள குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? வார்த்தை இல்லை, வசனத்தை கவனிக்கிறது இல்லை. வசனத்துக்கு நெருக்கம். 1 மணி நேரம் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறது இல்லை. ஏன்னா வார்த்தைக்கு நெருக்கம், பூரிப்பு இல்லை. அதனால தான் சாத்தான் உங்களுக்குள்ள குடியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தனையை வார்த்தைக்கு திறந்தீங்கன்னா, வார்த்தை உள்ள அசுத்தாவி வெளியே, வார்த்தை உள்ள அசுத்த ஆவி வெளியே, மகிழ்ச்சி உள்ளே, சந்தோஷம் உள்ளே, சுகம் உள்ளே. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிசாசு வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் உள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் தூக்கத்தை கொடுக்குறான். அவன் நிரந்தரமாக உங்களுக்குள்ள குடியிருப்பதற்கு அவன் செய்கிற ஒர்க் என்ன தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் கவனிக்க விட மாட்டான். உங்களுடைய சிந்தனை வேற எங்கே இருக்கும், ஆனால் ஆள் இங்கே இருப்பீங்க. எங்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, உங்கள் பிரசங்கத்தை ஒருத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, கண்ணுப்பட்ட தட்டுதுன்னா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்ணுப்பட்ட தட்டுதுன்னா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் கண்ணு முழிச்ச வண்ணமாக அப்படியே இருக்குன்னா ஆள் இருக்கு, ஆனால் வேற எங்கேயோ உலாவிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆள் இருக்கீங்களா? பிசாசு உங்களை விட்டு வெளியே போகணும்னா உங்களுக்குள்ள போதனை வரணும், தேவனுடைய வார்த்தை வரணும், கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை வரணும். வார்த்தை உள்ள பிசாசு வெளியே, மகிழ்ச்சி உள்ள பிசாசு வெளியே, சந்தோஷம் உள்ள மகிழ்ச்சி உள்ளே, பிசாசு வெளியே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்கள் வார்த்தையை வச்சு, உங்கள் பெயரை வச்சு அந்த பட்டணத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது போல உங்கள் பேரை சொல்லி அவங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி சமாதானமாக இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் சண்டை கிடையாது, அவங்க வீட்டில் பிரச்சனை கிடையாது, இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வைப்பார் ஆண்டவர்.
அப்படின்னு சொல்ல வைக்கும் போதனை. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு போதனையை கொடுக்கிறாரு. போதனை வேலை வட்டி இல்லாமல் கர்த்தர் கொடுக்கல. அந்த போதனையின் மூலமாக தான் உனக்கு மகிழ்ச்சி உண்டு என்பதை ஆண்டவர் அறிந்து அந்த போதனைகளை உன் மனசுக்குள்ளே கொடுக்கிறார். ஆனால் நீயோ அந்த போதனைகளுக்கு உன்னுடைய இருதயத்தை நெருக்கமாக்கிடுற. வேற சினிமா சீரியல்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் அப்படியே பூரி படைஞ்சு உன் இருதயத்தை திறந்துடுற. இந்த சினிமா சீரியல்லாம் பார்க்கும் பொழுது உங்க உள்ள எப்படி பூரி படைஞ்சு அதை பார்க்குறீங்க சொல்லுங்களேன். ஒரு சினிமா பாடல் கேட்கும்போது கூட பூரி படைஞ்சு எப்படி கேட்குறீங்க? உலக பிரகாரமாக ஒரு பட்டிமன்றம் நடக்கும் பொழுது அதை மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கண்டு ரசிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திற்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. ஆழத்துக்குள்ள உன் இதயத்துக்குள்ள அது ஊடுருவி பாயும். உனக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஒரு சமாதானத்தை கெடுத்து, உன் சந்தோஷத்தை கெடுத்து, ஒரு சரீரத்தில் பலவீனத்தை வியாதிகளை உண்டாக்கி உன் நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசை இந்த தேவனுடைய வார்த்தை வெளியேற்றும். அதுக்குத்தான் ஆண்டவர் போதனைகளை கொடுக்கிறார். ஆமென். போதனைகள் முதலாவது எதுக்கு அப்படின்னா நம்முடைய வேதனைகளை மாற்றிக்கொள்வதற்காக. எத்தனை பேர் வேதனையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் வேதனை இனி வராதபடி உங்களை காத்துக்கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயர்த்தி காமிங்களே. அப்போ நிறைய பேருக்கு இன்னும் வேதனை வரணும்னு விரும்புகிறீங்களா? வேதனை மாறிடக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் உங்கள் வேதனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்க? 2 கைகளை கூட உயர்த்தி காமிங்களேன். எத்தனை பேர் இனி வேதனைகள் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு விரும்புகிறவர்கள் 2 கைகளை கூட உயர்த்தி காமிங்களேன். நல்லா உயர்த்தி காமிங்களேன். நீங்கள் செய்ய வேண்டியது, கை கிளப்படாதீங்க, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள் இதயத்தை ஆண்டவருடைய போதனைகளுக்கு திறங்க. ஆண்டவருடைய வசனம் அப்படியே உள்ளே வரட்டும். உள்ளே இருக்கிற அசுத்தாவிகளெல்லாம் வெளியே போயிடும். கனவுல கூட பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. சகோதரிகளே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்க சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். உங்க பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகளுக்குள்ளேயும் பிரவேசிக்கலாம். மன அழுத்தம், பிரச்சனைகள், டென்ஷன், போராட்டம் இவைகளும் பிள்ளைகள் மூலமாக தான் பிறக்கும். அதே மாதிரி சமாதானமும் பிள்ளைகள் மூலமாக தான் பிறக்கும். உங்க பிள்ளைகள் நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஒழுங்குள்ள பிள்ளையாக வாழ்ந்தது என்றால் அந்த பிள்ளையின் மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிள்ளை குறித்து உங்க மனசுல சமாதானம் நிரம்பி காணப்படும். ஆனா உங்க பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கொடூரமானவர்களாக, மதுபானம் அருந்துகிறவர்களாக,
சண்டை போடுகிறவர்களாக, பிரச்சனைக்குரியவர்களாக, தேவனுக்கு பயப்படாதவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட்டார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் மூலமா பெற்றோருக்கு சமாதானம் வராது, பிரச்சனைகள் கூடும், சமாதானம் போகும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா, உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு சமாதானம் வரணும்னா உன் பிள்ளை கர்த்தரால போதிக்கப்படணும். உன் பிள்ளைய படிப்பு மாத்தாது, உன் பிள்ளைய உன் பாசம் மாத்தாது, உன் பிள்ளைய உன் பணம் மாத்தாது. நீ என்ன மிரட்டினாலும் உன் பிள்ளை ஒன்னத்தான் மிரட்டும், அது மாறாது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய போதனையினால் மட்டும்தான் மாறும். அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறாரு, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் சாதாரணமாக இருக்காது, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று. ஹல்லேலூயா! நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாத பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய போதனைகளுக்கு அடிபணிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த போதனைகளுக்குள்ளே உட்படுத்துகிறது இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய போதனைகளுக்கு உட்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சிறுவர் பள்ளி நடக்குது அப்படின்னா அந்த சிறுவர் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறது கிடையாது. காலையில் சர்ச்சுக்கு கூட கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. இடைப்பட்ட கூட்டங்களில், வீட்டு கூட்டங்களில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறது கிடையாது. சர்ச்சில் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. வாலிபர் கூட்டத்துக்கு பிள்ளைகளை அனுப்புகிறது கிடையாது. அதாவது இந்த திடுக்கு தண்ணி தொளிக்காதவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு உணர்வற்ற நிலையில் நம்மளே கேட்டாலும், அதாவது சும்மா ஒரு பதிலை சொல்லிட்டு அவங்க தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போ, பைபிள் ஸ்டடிக்கு போ அப்படின்னு அனுப்புகிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த போதனை என் பிள்ளைக்கு பிரயோஜனப்படாது, இந்த போதனையின் மூலமா என் பிள்ளை மாறாது, என் பிள்ளைக்கு அது பிரயோஜனப்படாது அப்படின்னு நிறையா தாய்மார்கள் நினைக்கிறபடினால, தகப்பன்மார்கள் நினைக்கிறபடினால நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தான் அது நடக்கும். ஆனால் கொஞ்சம் வாலிபம் வந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகும் பொழுது, நண்பர்கள் கூட சேரும் பொழுது அவங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். மதுபான போதைகள் அருந்துகிற பழக்கம் வரும், புகைப்பிடிக்கிற பழக்கம் வரும், அடுத்து சண்டை போடுற பழக்கம் வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளாக, லவ் பண்ணுற பிள்ளைகளாக, இச்சைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக, வித்தியாசமான பிள்ளைகளாக மாறிவிடும். இதை கேட்ட உடனே உங்கள் உள்ளம் குமுறும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சமாதானம் போயிடும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும், நீங்கள் தான் உங்கள் பெற்றோரா, இந்த பையனுடைய அம்மா அப்பா நீங்கள் தானா, வாங்க, உங்கள் மகன் ஒரு பிள்ளையை கூட்டி வந்திருக்கான், அதுவும் அது வாலிப பிள்ளை இல்லை, அது இன்னொருத்தனுடைய மனைவிம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாய் தகப்பன். பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளோ சின்சியராக அனுப்புகிற நீ என்னைக்காவது லீவு போடுதான் உங்கள் பிள்ளைகள்? ஆனால் ஆண்டவருடைய போதனையை கேட்கறதுக்கு மாத்திரம் அனுப்புகிறது கிடையாது. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, 5 வளராதது 50 எப்படி வளையும், 5 வளையாதது 50 எப்படி வளையும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளையே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிக்கணும்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன், சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா! ஒரு பெரிய ஆசாரியன் தப்பு பண்ணாருங்க.
ஒரு பெரிய ஆசாரியன் தப்பு பண்ணார். அவருடைய பேர் ஏலி. அதனால அவருக்கு என்ன கிடைச்சது பாருங்களேன், வாசிங்களேன். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவன் 4:13. அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. ஏலி ஒரு மனுஷன் யுத்த களத்திலிருந்து வாரான். அவன் வந்த உடனே ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. இந்த ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது. சமாதானம் இல்லை. ஏன்னா பெலிஸ்தியரோடு கூட யுத்தத்திற்கு இஸ்ரவேலர்கள் போயிருக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் இந்த ஏலியின் குமாரர் ஓப்னி பினகாசும் போயிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆசாரியர்கள். அதுவும் தேவனுடைய பெட்டியை கொண்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே யுத்த களத்தில் நிற்குது. ஆனால் இந்த மனுஷனுக்கு தத்தளிப்பு, சமாதானம் இல்லை. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுடைய இருதயம் தத்தளிக்குது. செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். இவன் நினைச்சது மாதிரியே செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன செய்தினா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று, உம்முடைய குமாரர்கள் ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று அப்படிங்கிற செய்தியை கேட்குறான். அந்த செய்தியை கேட்ட பின்பு இவன் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி மல்லாக்க விழுந்தோன்னு அவனுடைய பெடரி நரம்பு அருந்து செத்து போய்விட்டான். ஒரே நாளில் ஏலி மரித்து போய்விட்டான். ஏலியினுடைய 2 குமாரர்களும் மரித்து போய்விட்டார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. தேவனுடைய பெட்டி, அதாவது தேவனுடைய வார்த்தை அடங்கிய அந்த பெட்டியும் பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அல்லேலூயா. என்னது அபூர்வமா இருந்துச்சு? சொல்லுங்கள் சத்தமாய், இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்ன பஞ்சம் வந்திருந்தது? வசனம் இல்லை, போதனை இல்லை. அந்த ஏலியின் காலத்தில், சாமுவேல் காலத்திற்கு முன்னாடி வசனம் அபூர்வமாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் அடிக்கடி வருகிறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க. உங்கள் குடும்பம் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கும். உங்கள் பிள்ளைகள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிஞ்சிருவாங்க. கர்த்தரை அறிஞ்சிட்டாங்கன்னா துணிகரமாக பாவம் செய்ய மாட்டார்கள். இந்த ஏலியின் குமாரர் 2 பேருமே கர்த்தரை அறியலை. இந்த ஏலியின் குமாரர்கள் 2 பேருமே கர்த்தரை அறியலை. அல்லேலூயா. கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ யாராவது போக வேண்டியது இருக்கிறதா? போக வேண்டியதாக விருப்பம் இருந்துச்சுன்னா போங்க. நான் போதனையை குறித்து தான் பேசுகிறேன். ஆனால் அந்த போதனையை கேட்குறதுக்கு கூட மக்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. வேறு எப்படி உன் வீட்டுக்கு சமாதானம் வரும்? உன் பிள்ளைகள் மூலமாக எப்படி சமாதானம் வரும்? ஒரு சினிமாவை
1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற நீ, இந்த ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ளே வருவதற்கு உன் இருதயத்தை அடைக்கிற நீ. சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. உன் இருதயத்தை திறந்து கொடு. வெளியே எந்திரிச்சு போகாத. வசனத்தை கேட்குறீங்களா? எத்தனை பேர் வசனத்தை கேட்குறீங்க? உன் வீட்டில் பணம் பஞ்சம் வரலாம், தானிய பஞ்சம் வரலாம், ஆனால் வசன பஞ்சம் வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் வசன பஞ்சம் வரக்கூடாது தம்பி. வசன பஞ்சம் வரக்கூடாது. உன் கூட ஆண்டவர் அடிக்கடி பேசணும். உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை அடிக்கடி கிடைக்கணும். உன் பிள்ளைகளுக்கு அடிக்கடி போதனை கிடைக்கணும். அப்பதான் உன் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளும். இந்த ஏலியின் குமாரர்கள் போதனை இல்லாததுனால கர்த்தரை அறியல. கர்த்தரை அறியாததுனால அந்த வாலிபர்களுடைய பாவம் பெரிதாயிருந்தது. அந்த வாலிபர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஜனங்களிடத்தில் காணிக்கையை பிடுங்கி கொண்டார்கள். பலி செலுத்தின பின்பு கரிய கொப்பரையில் ஜனங்கள் வேக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 3 கூர் ஆயுதம் எடுத்துக்கொண்டு போய் அந்த கொப்பரையில் குத்தி அதில் வர்றதெல்லாம் தங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஜனங்கள் காணிக்கை கொடுக்கிறதையே வெறுப்பா எண்ணினார்கள். இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? தேவாலயத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்க வருகிற, ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணினார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தை விபச்சார விடுதியாய் மாற்றினார்கள். அதனால கர்த்தர் அவங்கள சங்கரிக்க எண்ணினார். அதனால கர்த்தர் அவங்கள அழிக்க எண்ணினார். அதனால தான் பெலிசியர்களை எழுப்பி விட்டு இவங்களை யுத்தத்துக்கு போக வச்சு பைபிள் சொல்லுகிறதுங்க, ஓப்னியும் பிணகாசும் யுத்தத்தில் மாண்டார்கள். இந்த ஏலியும் மாண்டு போனான். ஆசனத்திலிருந்து பின்னாடி விழுந்து பெடரி நரம்பு அருந்து விழுந்து செத்து போனான். சமாதானம் இல்லை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சமாதானம் இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை, வசனம் இல்லை, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை, அங்கே பரிசுத்தம் இல்லை, அங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால அழிவுதான் வந்தது. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அளவிற்கு நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய போதனைகளுக்கு உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய போதனைகளை உங்க பிள்ளைகள் அடிக்கடி உங்க காதுல கேட்க வேண்டும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லைன்னா இருதயம் முரட்டு இருதயமா மாறிடும். தேவாலயத்துக்குள்ளேயே தேவாலயத்துக்கு வருகிற ஸ்திரீகளோடு கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணினார்கள் என்றால் எவ்வளவு துணிகரமான ஆட்கள் பாருங்களேன். ஆசாரியர்கள், ஏலியின் பிள்ளைகள். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் ஆலயத்திலேயோ ஆலயத்துக்கு வருகிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்களோடு, வாலிப பிள்ளைகளோடு தவறான பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு காணப்படணும். மற்ற இடங்கள்லையும் பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில் உங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு காணப்படணும், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்படணும். அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் இளம் வயதில் கர்த்தரால் போதிக்கப்படணும். ஆமென். அந்நிய தேசம் பக்கத்தில் யாருமே இல்லை, ஆனால் நல்ல ஒரு பொசிஷன் யோசேப்புக்கு. போத்திபாருடைய வீட்டில் ஒரு உயர்வு, அடிமையாக போனவனுக்கு ஒரு உயர்வு. அந்த வீட்டு எஜமானுடைய மனைவியே ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு உட்பட சொல்லுகிறாள். நல்ல வாய்ப்பு. ஆனால் யோசேப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலை. அந்த வாய்ப்பை தள்ளினார். அவர் உள்ளத்தில் சொல்லிக்கொண்ட ஒரு வார்த்தை,
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு எத்தனை வாலிபர்களுங்க இப்படி அந்த பாவத்தை தள்ளி விட்டுட்டு போகிற அளவிற்கு அவங்களுக்கு பலன் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்காதா, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிற வாலிபர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு, குடும்ப தலைவர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பாவ வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை தள்ளிவிட்டு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடக்கூடிய வாலிபர்கள், மனுஷர்கள், மனுஷிகள் எத்தனை பேர் உண்டு? ஆமென். கர்த்தரை அறிந்தவர்களுக்கு தான், வசனத்தை அறிந்தவர்களுக்கு தான், சிறு வயசுலேயே கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட பலன் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் உயரும் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தகப்பனுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், தத்தளிப்பை கொண்டு வராது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல 2 கையை தட்டி. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மதுபானம் அருந்துகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த தாய் தான். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற மனைவிகளிடத்துல சமாதானம் இல்லாம அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அது மாதிரி தான் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள், உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணமும் நீங்க தான். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலேயே பாசம் என்கிற பேரில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விடாமல், போதனைகளுக்கு உட்படுத்தாமல், கூட்டங்களுக்கு உட்படுத்தாமல், மற்ற காரியங்களுக்கெல்லாம் உட்படுத்தி நல்லா படிக்க வச்சு என் பிள்ளை உயர்ந்துடும், என் பிள்ளை நல்ல பிள்ளைய வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச நீங்கள் இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறீங்க. அதுக்கு காரணம் ஒன்றை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, இன்னொன்றை நீங்கள் பார்க்கல, இன்னொன்றை நீங்கள் வேஸ்ட்டாக நினச்சிங்க, இன்னொன்றை நீங்கள் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிங்க. அதனால உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளையின் மூலமாக உனக்கு சமாதானம் வேணும்னா உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகள் மூலமாக, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் வேணும்னா சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் வேணும்னா உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். கர்த்தர் போதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய போதனைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உட்படுத்த வேண்டும். ஆமென். நான் சொன்னது புரிந்ததா? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென், ஆமென். உங்களுடைய ஆண்டவருடைய போதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் மாற்றும். ஆண்டவருடைய போதனைகள் உங்கள் வாழ்க்கையை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றும். உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்துட்டாங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை, நீங்கள் கண்ணீர் வடிக்க தேவையே இல்லை, நீங்கள் பிரச்சனையவே சந்திக்காம நல்ல சமாதானமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் வளருகிற பருவத்தில் நல்ல பிள்ளையாக வளரலைன்னா வாழ்நாள் முழுவதும் வேதனை. ஐயோ, எந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ, யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானோ, வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு தத்தளிப்பு தான் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். ஆனா உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தா நீங்க சமாதானமா நித்திரை செய்யலாம். ஏன்னா என் பிள்ளை எங்க போனாலும் பத்திரமா திரும்பி வரும், யார் இடத்துல சண்டை போடாது, மதுபானா இருந்தாது, என் பிள்ளைகளிடத்துல எந்த பாவமும் இல்லை, சரியான டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடும், ஆலயத்துக்கு போகும், ஜெபிக்கும், பைபிள் வாசிக்கும், சர்ச்சுக்கு உதவியாக இருக்கும், ஆண்டவரோடு இருக்கும். என் பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவரோடு இருக்கும், என் பிள்ளை கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஆமென். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். ஆலயத்துக்கு உங்கள் பிள்ளைகள் வருகிறது வேஸ்ட் அல்ல, ஆலயத்துக்கு உங்கள் 26வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28:26. அவர்களுடைய தேவன் அவனை நான் நன்றாய் போதித்து
அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். மூன்றாவது, ஆண்டவருடைய போதனைகள் எதற்கு? பிரசங்கம் எதற்கு? தேவனுடைய வார்த்தை எதற்கு? உங்க பிள்ளைகளை உங்களை உணர்வு உள்ளதாய் மாற்ற. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்க 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 அது உங்களுக்குள்ள வேற ஒண்ணு செய்யாது. உங்களை அடிக்காது, உங்களை உபத்திரப்படுத்தாது. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள உணர்வை உண்டாக்கும். உணர்வை உண்டாக்கும். பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய போதனை நீங்க கேட்க கேட்க அது உங்களுக்குள்ள பாவ உணர்வை உண்டாக்கும். நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா பாவ உணர்வை உண்டாக்கும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டி இருந்தீங்கன்னா அந்த உணர்வை உண்டாக்கும். உடனே நீங்க வெளியே வர உங்களை அர்ப்பணம் செய்வீங்க, அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுதான் ஆண்டவருடைய போதனை செய்யக்கூடிய காரியம். உங்க மனசாட்சியை சும்மா இருக்க விடாது. உங்க மனசாட்சியை சும்மா இருக்க விடாது. நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலும், நீ கோபப்பட்டாலும் அது உனக்கு உணர்த்தும். நீ சர்ச்சில் காணிக்க, தசம பாகம் இதில் கூட உண்மையாக இராவிட்டாலும் அது உனக்கு உணர்த்தும். குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஏதாவது பாவத்தில் இருந்தேன்னா அது உன்னை உணர்த்தி வெளியே வருவதற்கு உன்னை வழி நடத்தும். இப்படித்தான் ஆதி சபையில் ஃபஸ்ட்டு நடந்தது. வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதாவது 40வது வசனத்தை வாசிங்க. சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். அல்லேலூயா. ஒரு போதனை 3000 பேரை உணர்வுள்ளவங்களா மாற்றி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? யூதர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவங்க, கடின இருதயம் கொண்டவங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் என்று தைரியமா கூக்குரலிட்டவர்கள். ஆனா ஒரு போதனையினால அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட்டார்கள். எருசலேம் மேல் வீட்டறையில் 120 சீசர்கள் 10 நாட்களாய் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 50வது நாள், அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். திடீரென்று ஒரு முழக்கம் உண்டாகி அவங்க மேலே அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் போல வந்து அமர்ந்தது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். இதை கேள்விப்பட்ட, இதனுடைய சத்தத்தை கேட்ட
எருசலேம் வீதியில் இருந்த யூதர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். அவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள், பல தேசங்களுக்கு போகிறவர்கள், பல தேசத்தினுடைய மொழிகளை கற்றவர்கள். அதனால உள்ள வந்து பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்தின் பாஷைகளை பேசுகிறார்கள். உடனே இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் கல்லாதவர்களாக இருந்தோம், இப்படி வேறு வேறு பாஷைகளை பேசுகிறார்களே, இந்த பாஷை இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு பக்கம் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் இவர்கள் மதுபான வெறியினால உளறுகிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய சிந்தனையில நினைத்து கொண்டார்கள், தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு முன்னாடி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அழகாக அந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. அங்க இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர். அவர் வேற எந்த மிரட்டலையும் சொல்லல, யாரையும் பயமுறுத்தல, ஆனா சத்தியத்தை சொல்றாரு, போதிக்கிறாரு. அந்த போதனையின் முடிவில் அந்த ஜனங்கள் பேதுருவிடத்தில் வந்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, குத்தப்பட்டவர்கள் என்றால் உணர்த்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் பேதுரு சொல்றாரு, நீங்க மனம் திரும்புதலுக்கென்று பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெறுங்க, ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது, அந்த அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் அவங்களை பார்த்து பேசுகிறாரு, இந்த வசனம் உனக்கு விருதா அல்ல. இந்த வசனத்தை கேட்க 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 நீ மாறிக்கிட்டே இருப்ப, பாவத்திலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்ப, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்ப, மறுரூபம் ஆகி கொண்டே இருப்ப, கர்த்தரோடு சேர்ந்து கொண்டே இருப்ப. உன்னுடைய இருப்பிடம் மாறும், உன்னுடைய பேச்சு மாறும், உன்னுடைய பார்வை மாறும், உன்னுடைய செயல்கள் மாறும். நீ தேவனுடைய பிள்ளையா மாறுவ, நீ பரலோகத்துக்கு பங்குள்ள மகனா மகளா மாறுவ. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த போதனை உனக்குள்ள உணர்வை கொடுக்கும். உன் கல்லான இருதயம், உன் உணர்வற்ற இருதயம் மாறும். அதுக்கு தான் இந்த போதனை. ஆமென். இன்னைக்கு எவ்வளவு முரட்டாட்டமான மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள், கொலைகார மனிதர்கள் இந்த பூமியில பார்க்கிறோம். அவங்க செய்கிற செயலை பார்த்து இவ்வளவு மிருகத்தை போல் இருக்கிறார்கள் என்று நம்ம யோசிக்கிறோம். அப்படி இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய போதனை இல்லாம. அவங்கள பார்த்து நம்ம நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இல்லையா, இவங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இல்லையா அப்படின்னு. கல்லான இருதயம், கடினமான இருதயம் அப்படித்தான் இருக்கும், அதுக்கு மனச்சாட்சி இருக்காது. ஆனா ஆண்டவருடைய போதனையை கேட்கிற இருதயத்திற்கு மனச்சாட்சி உருவாகும். அது லேப்டாப்னு அடித்து கொண்டே இருக்கும். அது அவனை நிம்மதியா இருக்க விடாது. அவன் அதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவனை விட்டாது. அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது தான் தேவனுடைய போதனைகள். ஆமென். இந்த போதனைகள் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேர் இந்த போதனையை குறித்து உங்கள் உள்ளத்தில் பூரி படைவீங்க? எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தை இந்த போதனைக்கு திறந்து கொடுப்பீங்க? இனி ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயம் அடைக்கப்படாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என் இருதயம் திறக்கப்படும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆர்வமாக கேட்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு அலையிலேயாவும் வர மாட்டேங்குது. நான் பேசுகிறதே தேவனுடைய வார்த்தையை குறித்து, ஆனாலும் ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய போதனைக்கு நேராக திறந்து கொடுங்க. நல்ல 2 கைகளை தட்டி இது உங்களை உணர்வுள்ளவனாக்கும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இது உங்களை உணர்வுள்ளவனாக்கும். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், கர்த்தரோடு சேர்க்கும், சபைக்குள்ள சேர்க்கும். ஒரு நல்ல மனுஷனா, ஒரு மனச்சாட்சி உள்ள மனுஷனா உங்களை மாத்தோ, ஒரு விசுவாசியா உங்களை மாத்தோ, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இவங்களை மாத்தோ.
நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா தலைக்கு மேலே கூட கை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு போதியும் ராஜா, எங்களுக்கு போதியும். இன்னும் நாங்கள் உங்கள் போதனைகளை கேட்க எங்களை அர்ப்பணிப்போம், எங்கள் நேரத்தை கொடுப்போம், எங்கள் உழைப்பை கொடுப்போம். ஓ, உம்முடைய போதனை தான் எங்களுக்கு மேலானது. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில் அப்படியே நிறைஞ்சு கர்த்தரை துதிங்க. ஆமே. இந்த வாலிபர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய பெற்றோர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள அழைத்து கொண்டு வருவார்கள். பெற்றோர்களுக்கு பயந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள். ஆனால் அடுத்து அவங்க வருகிற நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இப்போ நான் சொன்னதை கூட இவங்க கேட்டாங்களோ கேட்கலையோ, இப்படியே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் உண்டாகும்? இவங்க எப்படி கர்த்தருக்குள்ளே நெருங்கி வருவாங்க? பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளை சர்ச்சில் எப்போல்லாம் போதனைகள் நடக்குதோ அப்போல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கணும். புரிதா நான் சொல்லுகிறது? இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய போதனைகள் தான் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு காரியத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மாறுபாடானவைகளை பிசாசு எழுப்பி நம்மளை சபையிலிருந்து, நல்ல உபதேசத்திலிருந்து, நல்ல ஐக்கியத்திலிருந்து வெளியே இழுப்பான் பிசாசு. மந்தையை பிரதர், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நீங்க ஆடுகள், ஆனா உங்களை தங்களுடைய விருப்பங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள சில கிறிஸ்துவத்தை தரித்து கொண்டே சில மாறுபாடான போதனைகள் எழும்பி வரும். ஆனால் அவைகளுக்கு நம்மளை தப்பிக்கொள்ள நமக்கு போதனை அவசியமாக இருக்கிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார், உங்களே சிலர் எழும்புவார்கள், உங்களே சிலர் எழும்புவார்கள், ஆனால் இயேசுவின் பெயரை தரித்துக் கொள்வார்கள், இயேசுவின் நாமத்தை வச்சு ஏமாத்துவார்கள். ஆனா நீ விழுந்துராத, நீ விழுந்துராம இருக்கணும் அப்படின்னா உனக்கு தெளிந்த புத்தி தேவை, ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்ததான அறிவு தேவை. அதனால உனக்கு நான் 3 வருஷமும் போதித்த, இடைவிடாமல் கண்ணீரோடு போதித்த போதனைகளை உன் மனசில் நினச்சிக்கோ அப்படி சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். உச்சாமூர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நேற்றைய தினம் என்னுடைய மகள் ஜாய் பிளஸி என்னுடைய மனைவியினிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னாள். அந்த ஜெபிக்க வந்த சகோதரிகளில் ஒரு சகோதரி தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, அங்கே உள்ள ஒரு சபை, அந்த சபைக்கு போயிருக்கும் பொழுது அந்த சபைக்கு புதுசாக ஒரு போதகர் வந்தாராம். அந்த போதகர் கையை தூக்குன உடனே நிறைய பேர் கீழே விழுந்தாங்களாம். இந்த பாப்பாவும் கீழே விழுந்துச்சான். உடனே அந்த பாப்பா என்னுடைய மகளிடத்தில் சொல்லியிருக்குது, அந்த பாஸ்டருக்கு வல்லமை இருக்கு போல அப்படின்னு. ஆமென். கீழே விழுந்தால் வல்லமையா? அல்லேலூயா.
நான் சொன்னேன், மாய்மாலம் மந்திரம் பண்ணி கூட சில பேர் இன்னைக்கு கீழே விழ வைக்கிறாங்க. சென்னையில் இந்த பேய் ஆடுது, இந்த பேய் கராத்தா ஆடுது, இந்த மண்டபத்தில் பார்த்துருக்கீங்களா? டிவியில் கூட போட்டிருப்பாங்க. அதாவது ஓன்னு சத்தம் போடுவாங்க, பேய்கள் ஆடும், முன்னாடி வந்து பேய்கள்லாம் உருளும் பெறலும், கராத்தா ஆடும் பேய்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதை உலகத்தை மனுஷன் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவான் வீடியோ போட்டு. இதெல்லாம் நான் செய்தி அறிந்து கொண்டேன். முன்னமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதாவது நீ இந்த மாதிரிலாம் மாய்மாலம் மந்திரம் பண்ணுவாங்க. என் மனசில் தோணுது என்னது அப்படின்னா, கீழே விளைவிக்கிறவன் வல்லமை உள்ள பாஸ்டர் கிடையாது, கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி நிலைநிறுத்துகிறவன் தான் வல்லமை உள்ள பாஸ்டர். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறான், பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், தொழிலில் விழுந்து கிடக்கிறான், குடும்ப வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதான வல்லமை. ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பூர்வ நாளில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன். அதான் வல்லமை. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. அதுவும் நிறைய மீடியாக்கள் வந்துருச்சு, செல்போன்லாம் வந்துருச்சு. செல்போன்ல எல்லாம் கண்டதை பார்க்காதீங்க. ஆவிக்குரிய பாடல்கள் ஏதாவது பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்க. மற்றபடி வேற எதையுமே பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. ஏன்னா பிசாசு வேஷம் தரிக்கிறவன், பிசாசு ஒளியின் தூதன். இயேசுநாதர் மாதிரியே வருவான், இயேசுநாதர் மாதிரியே பேசுவான், ஆனா இயேசுநாதரா இருக்க மாட்டான். மாறுபாடானவர்களுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வரும். நீங்க எச்சரிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களை பாஸ்டர் சொல்லிட்டு வந்தா வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. எனத்தையாவது சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிடும். தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டு போயிடும். நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல உபதேசத்துல, ஆரோக்கியமான உபதேசத்துல நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். நான் சொல்லுகிறது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல சொல்லுகிறேன். ஆனா மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறது அப்படி இருக்காது. உங்களிடத்துல எதையாவது வாங்குவோம், எதையாவது கொடுக்குவோம், தங்களுடைய ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். பணம் பணம்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. பரிசுத்தத்தை குறித்து பேசுறது கிடையாது, ஜெபத்தை குறித்து பேசுறது கிடையாது, விசுவாசத்தை குறித்து பேசுறது கிடையாது, பரலோகத்தை குறித்து பேசுறது கிடையாது. ஜனங்களுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் பேசுறாங்க. நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, ஆனா காணிக்கை கொண்டு வந்து போடுட்டு ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. வஞ்சிக்கப்படாதீங்க. பக்கத்து மூலம் பார்த்து சொல்லுங்க, வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு பல ஆண்டுகளாக முழு உறவு ஜெபம், உபவாச ஜெபம், பைபிள் ஸ்டடி, இப்படி பல கூட்டங்கள்ல போதகர் போதித்த, மாஸ்டர் போதித்த அந்த வசனங்களை மனசுல நினைச்சு நிலைச்சிருங்க. புதுசா எவனாலும் வந்து மாத்தி பேசினோம்னா நல்லா தான் இருக்கும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும். ஆமென். நான் சொன்னது புரிந்ததா உங்களுக்கு? 23 வருஷமா நான் போதிக்கிறேன், ஆனா உங்களுக்கு பிரயோஜனமானதான் போதிக்கிறேன். உங்களை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துகிறதான் போதிக்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தைகளை தான் போதிக்கிறேன். உங்களை தேவனுக்குள்ள நடத்துகிற போதனைகளை தான் போதிக்கிறேன். இன்னும் அப்படித்தான் போதிக்கிறேன். இதுதான் நல்ல உபதேசம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான்லாம் என்னுடைய சிந்தனையிலிருந்து கொண்டு வர்றது கிடையாது. ஆண்டவருடைய பாதத்துல நான் போதனையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து நான் போதிக்கிறேன். இந்த போதனை தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற போதனை. இந்த போதனைய நீங்க மறந்து போகாம மாறுபாடான போதனைகளுக்கு
உங்களுடைய சிந்தனையை திருப்பாதீங்க. சென்னை போன்ற பெரு நகரங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான போதனைகள். கடைசி காலம் அநேகர் வஞ்சிக்கப்படுவாங்க. அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து அப்படிலாம் சொல்லி வஞ்சிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏதாவது கொண்டு வந்து சரக்கை இறக்குறாங்கன்னா அது நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். மாறுபாடானவைகளுக்கு உங்களுடைய மனசையும் சிந்தனையையும் விலக்கி காத்துக்கொள்ளும். நம்ம 4 காரியம் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? போதனைகள். மூன்றாவது, உணர்வுள்ளதை பெற்றுக்கொள்ளலாம். உணர்வுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம், பாவத்திலிருந்து வெளியே வரலாம். 4வது, மாறுபாடானவைகளுக்கு விலைக்கு நம்மளை தப்பித்து கொள்ளலாம், ஓநாய்களுக்கு தப்பித்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. சிஸ்டர், எங்கேயாவது நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு அவர் வல்லமை உடையவர் அப்படியெல்லாம் உங்கள் மனசில் தோணுது அப்படின்னா அது பிசாசினுடைய தந்திரம். சில இடங்களில் நீங்கள் போய் அவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, இவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், அவர் தீர்க்க தரிசியாக இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் எது தெரியுமாங்க? இதுதான் தீர்க்க தரிசனம். எது தீர்க்க தரிசனம்? நான் சொன்னதை கேட்டீங்களா? தூங்குனீங்களா? செலவுமணி சிஸ்டர் உஷாராக இருக்கீங்களா? கை உயர்த்தி வர அல்லையா சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள பைபிளை தூக்கி காமிங்க. உஷாராக இருக்கீங்களா? ஆமென். இதுதான் தீர்க்க தரிசனம். சொல்லி காமிங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். ஏமாந்து போகாதீங்க. வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறதுல நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவே இயேசுவே, நல்ல 2 கையை தட்டி ஆண்டவரே மாறுபாடானவைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நிறைய பேர் கிளம்பியிருக்கான். கவனிங்களேன், தசம பாகம் கொடுக்கறது வேண்டாம்னு நிறைய பேர் கிளம்பியிருக்கான். தசம பாகம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பியிருக்கான். ஜெபமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பியிருக்கான். பரிசுத்தமாக வாழ வேண்டாம், ஏசப்பா ஏற்கனவே நம்முடைய பாவங்களெல்லாம், அதாவது செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, அதனால் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறலாம், பரலோகத்துக்கு போயிடுவான்னு அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிட்டாயா? கிளம்பிட்டான். நம்ம தான் என்ன செய்யணும்? உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய போதனைகள் மாறாது. ஆமென். நல்ல 2 கைகளை தட்டி ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு. ஆமென். ஆண்டவர் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறது என்னென்னா, உங்கள் உள்ளம் பூரிக்க வேண்டும், உங்கள் உள்ளம் பூரிப்படைய வேண்டும், பொங்க வேண்டும். எதற்கு? வேத வசனத்திற்கு. நெருக்கம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. முழங்கால் படியிடுவீங்களா? பைபிள் ஸ்டடியா? பண்டிகைக்கு ஓடி வர்றது மாதிரி ஓடி வரணும். நீ எதிர்பார்த்த வசனங்களை ஆண்டவர் பேசாம இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் பேசியிருப்பாரு. பைபிள் ஸ்டடிக்கு ஓடி வருவியா மகளே? உன் உள்ளம் பூரித்திருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வசனத்தை கேட்க பாஞ்சுக்கிட்டு வருவிய. புலி எப்படி பாஞ்சுக்கிட்டு வரும், சிங்கம் எப்படி பாஞ்சுக்கிட்டு வரும், அது மாதிரி பாஞ்சுக்கிட்டு வருவிய. நீ எஸ்பிஎந்தரில் இருந்தாலும், நீ மேலே கோதநாட்சியபுரத்தில் இருந்தாலும், நீ
ஜே நகரில் இருந்தாலும் வசனம் கேட்கணுங்கிற ஒரு பூரிப்பு உள்ளத்தில் இருந்துச்சுன்னா எந்த தடை முன்னாடி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சர்ச்சில் ஓடி வந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக உன் இதயத்தை திறந்து கொடுப்பாயே. அதைத்தான் தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. போதனைகள் போதனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை மாற்றும். போதனைய பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காத. டாக்டர் சன் உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இது வேஸ்ட்னு நினைக்காத. அதுக்கு அர்ப்பணி, அதுக்கு ஓடி வா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு, போதனைகளை கேட்கறதுக்கு இனி நான் ஆர்வம் உள்ளவனா இருப்பேன்னு சொல்றேன்? எத்தனை பேர் என்ன நான் தடை பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? 2 கை உயர்த்தி காமிங்கள. ஒரு அர்ப்பணிப்பு. வேலையை சாக்கு சொல்ல மாட்டேன். என் பிள்ளைகளை கூட வசனத்தை கேட்க வைப்பேன். நல்ல கை உயர்த்தி காமிங்கள. ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை வாலிப பிள்ளைகள் வசனத்துக்காக ஓடி வருவேன், பிரசங்கத்துக்காக ஓடி வருவேன். ஆவியானவர் கரங்களை பார்க்கிறார். எத்தனை வாலிபர்கள் என் வேலையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வருவேன். உண்மையா கையை உயர்த்தி காமி. கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறாரு. உன்னை குறித்து அவருடைய உள்ளத்துல பூரிப்பு உண்டாகிறது. உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகள் மேல ஆவியானவருடைய பலம் இறங்குகிறத பார்க்கிறேன். வல்லமையோடு ஆவியானவருடைய பலம் இறங்குகிறது. வரங்களோடு ஆவியானவருடைய பலம் இறங்குகிறது. அதிகாரத்தோடு ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வல்லமைய. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வார்த்தையை விரும்புகிற உன்னை ஆண்டவர் விரும்புகிறார். வாலிப தம்பி, வார்த்தைக்காக உன்னை அர்ப்பணிக்கிற உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக எழும்புகிறார். உன் மேலதான் ஆவியானவர் வர்றாரு. சில வாலிப பிள்ளைகள் மேல ஆவியானவர் வர்றாரு. என் வார்த்தைக்காக நீ எழும்புவியா? என் வார்த்தைக்காக நீ வருவையா? என் வார்த்தைய விரும்புவியா? அப்படின்னா நான் உன்னை விரும்புறேன். அபிஷேகம் பண்ணுகிறாரு. வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணுகிறாரு. வயதானவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறாரு. நிறைய பேர் அபிஷேகம் பண்ணுகிறாரு. வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் உன்னோடு இருப்பாரு. யோசேப்பு மாதிரி உன் பிள்ளை நீ ஒன்று நினைச்சிருப்ப, அது ஒரு விதத்தில் உயர்ந்திருக்கும். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு பிள்ளை செத்து போச்சு அவ்வளோதான் நினைச்சான். ஆனால் 13 வருஷம் கழிச்சு அவனுக்கு தெரிஞ்சது பிள்ளை பிரதம மந்திரியா இருக்குன்னு. ஆண்டவருடைய போதனையில் பிள்ளைகளை நடத்துகிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்ல கைத்தட்டி ஆவில நிறைஞ்சு மகிமை 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 பெற்றுக்கொள். உன் பிள்ளையை கர்த்தருக்குள்ள நடத்து மகளே. உன் பிள்ளை கர்த்தர் போதிக்கணும், போதனைக்குள்ள நடத்து. பிள்ளைய விட்டுறாத, பிள்ளைய பாழாக்கிறாத, பிள்ளைய வேறு மாதிரி மாத்திராத. உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. உனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. பல வருஷங்கள குழந்தை இல்லாம நீ ஜெபிச்சு உன் ஜெபத்தை கேட்டு கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை போதனைகளை நடத்துறியா? மனம் திரும்பு. நீ சமாதானத்தை அறுவடை செய்வ, நீ மகிழ்ச்சி அறுவடை செய்வ. நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. இரத்த கோட்டைகளை மறைங்க. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாத்திலும் விடுதலை உண்டாகட்டும். மரண ஆவிகள், பாதாளத்தின் வல்லமைகளை நாங்கள் கட்டுகிறோம். நம்முடைய இரத்த கோட்டை நம்முடைய பிள்ளைகளை சுற்றில் எழும்பட்ட ஐயா. வாரம் முழுதும் கூட இருந்து நடத்துங்க. இந்த நாளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த வசனத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிலை நிற்கட்டும்.
எல்லா கனத்தையும் மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமா